இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், அதாவது வகுத்தல் விதிகள்னு சொல்கிறாங்க. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது டிவிஷன் அப்படின்னா அது என்னன்றதை நம்மளுக்கு தெரியணும். டிவிஷன் வந்து எதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்மளுக்கு தெரியணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 365 டேஸ் இருக்குது. ஒரு நான் லீப் இயரில் 365 டேஸ் இருக்குது ஒரு வருஷத்தில். அப்போ அதை நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன், வகுப்படுத்துகிறேன். அதாவது ஒரு வாரத்தில் 7 நாள், அதனால் நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 5 7s are 35, பேலன்ஸ் 1, திரும்ப இங்கே 5 வருது, 2 7s are 14, பேலன்ஸ் ரிமைண்டர் ஆர் பேலன்ஸ் 1 வருது. இப்போ 365 7ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு கோஷன்ட்டில் மேலே வந்து 52ன்னு வந்திருக்கு, ரிமைண்டர் வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 365 அப்படின்ற நம்பர் 7ஆல் முழுமையாக வகுப்படலன்னு அர்த்தம், கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகலன்னு அர்த்தம். ஏன், எனக்கு கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா எனக்கு ரிமைண்டரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கணும் அப்படின்னா எனக்கு 0ன்னு கிடச்சிருக்கணும். இப்போ ரிமைண்டரோட வேல்யூ 0ன்னு கிடச்சா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிவிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கம்ப்ளீட்லி டிவிசிபிள்னு அர்த்தம், கம்ப்ளீட்லி டிவிசிபிள்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகலை, அது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலை. அப்போ டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க சரிங்களா, அந்த நம்பர் கொடுத்துருக்குற இன்னொரு நம்பரால் முழுமையாக வகுப்படுதா, அதாவது ரிமைண்டர் 0 கொடுக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு டிவைட் பண்ணுறது ஒரு விதம், அது இல்லாமல் ஏதாவது ரூல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது இன்னொரு விதம். இப்போ நம்ம வந்து அந்த ரூல்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். அப்போ டிவிசிபிள் அப்படின்னா என்னது, எனக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ரிமைண்டர் 0 கொடுக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிவிஷன் எதை சொல்லுது அப்படின்றத நான் சொல்லணும்னு சொன்னேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோஷன்ட்னு சொல்லுவாங்க 52வை, இது வந்து என்னென்னா டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது 365 நான் 7ஆல் வகுப்படுத்தினேன். அப்போ ஒரு 365 நாளில் மொத்தம் 52 7 நாள் இருக்காமா. அப்போ ஒரு 7 நாளை நான் ஒரு வாரம்னு சொல்லுவேன். அப்போ 52 7 நாளை நான் எப்படி சொல்லுவேன், 52 வாரம்னு சொல்லுவேன், அதாவது 52 வீக்ஸ்ன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு 365 நாள் கொண்ட ஒரு வருஷத்தில் மொத்தம் 52 வாரங்கள் இருக்குது. அது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலை, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்குது, எக்ஸ்ட்ரா 1 டே இருக்குது, அதுதான் இந்த 1. அப்போ டிவிஷன்றது என்ன சொல்லுது, இதை டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், அதாவது இங்கே எழுத வந்து டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா எதாவது டிவைட் பண்ணுறோமோ அதை டிவைசர்னு சொல்லுவாங்க. மேலே வர்றதை கோஷன்ட்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக வர்றது வந்து ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. இதை வச்சும் நிறையா சம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டிவிஷன் வந்து ஒரு டிவிடெண்டுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் இருக்குன்னு சொல்லுது. அதாவது ஒரு கோஷன்ட் வந்து ஒரு டிவிஷனில் டிவிடெண்டுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் இருக்குன்னு சொல்லுது. அதாவது ஒரு 365 நாளில் 52 7 நாள் இருக்குது, அதாவது 52 வாரம் இருக்குன்றத அந்த டிவிஷன் சொல்லியிருக்கு. அது போக மிச்சம் எவ்வளோ நாள் இருக்குது, எக்ஸ்ட்ரா 1 டே இருக்குது. அப்போ இந்த இதுலேருந்து நான் 2 கன்க்ளூஷன் கன்க்ளூட் பண்ணுறேன். டிவிஷன்றது டிவிடெண்டுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது விஷயம், கம்ப்ளீட்லி டிவிசிபிள்னா எனக்கு ரிமைண்டரோட வேல்யூ என்ன கிடைக்கணும், 0 கிடைக்கணும். இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இதை வச்சுட்டு நம்ம ஃபார்வேர்டடாக நம்ம இப்போ டிவிசிபிலிட்டி ரூல்ஸை பற்றி படிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டிய நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ 0 பற்றின சில பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு 0 ஆட் நம்பரா ஈவன் நம்பர்னு கேட்டால் ஆப்வியஸ்லி 0 வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண், அதாவது 0 இஸ் அன் ஈவன் நம்பர். இப்போ அடுத்த கேள்வி வரும், ஏன் சார் 0 வந்து ஈவன் நம்பர்? நிறைய பேர் வந்து இது ஈவன் நம்பரும் கிடையாது ஆட் நம்பரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் டெஃபினெட்லி 0 இஸ் அன் ஈவன் நம்பருங்க, இரட்டைப்படை எண். ஏன், இப்போ ஒரு முழு எண்கள்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு ஹோல் நம்பர்ஸ் எடுத்தோம்னா அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 0 1 2 3 4 5 போயிட்டே இருக்கும் ஹோல் நம்பர்ஸ்னால் சரிங்களா. அப்போ ஒரு ஹோல் நம்பர் செட்டில் எனக்கு 1 3 5 1 3 5 7 இதெல்லாமே ஆட் நம்பர்ஸ், ஒற்றைப்படையன். 2 4 6 8 இதெல்லாமே ஈவன் நம்பர்ஸ், இரட்டைப்படையன். இப்போ ஒரு ஹோல் நம்பர் செட்டில் ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் எப்படி வருது, அடுத்தடுத்து வருது, ஆல்டர்னேட்டாக வருது. அப்போ 1 வந்து ஆட் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக 0 வந்து என்னவாக தான் இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போ ஹென்ஸ் ஐ ஆம் கன்க்ளூடிங் தட் 0 இஸ் அன் ஈவன் நம்பர், ஒரு இரட்டைப்படையன். இது வந்து நம்மளுக்கு தெரியணும். ரெண்டாவது என்ன தெரியணும், அதாவது 0 டிவைடட் பை எனி நம்பர். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது எந்த ஒரு 0 வந்து எந்த ஒரு நம்பரால் வகுப்படுத்துகிறாலும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். அப்புறம் அடுத்து என்ன தெரியணும், ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, எனி நம்பர், அதை 0வால் டிவைட் பண்ணுங்க.
சரிங்களா? எனி நம்பர் டிவைடட் பை 0 எனக்கு எப்பவுமே என்ன கிடைக்கும்னா இன்ஃபினிட்டி கிடைக்கும். டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு படிப்போம். சில பேரை வந்து இன்டிடெர்மினேட் ஃபார்ம் சொல்லுவாங்க, தப்புங்க. இது வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? அப்போ 0 பை எனி நம்பர் 0, எனி நம்பர் பை 0 இன்ஃபினிட்டி. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், எக்ஸப்ட் 0 பை 0. ஏன்னா நிறைய பேர் இந்த 0 பை 0 என்ன பண்ணுவாங்கன்னா 0 டிவைட் பை 0 அடிச்சு விட்டு 1ன்னு சொல்லுவாங்க. அது தப்பு, 100% தப்பு. அதே மாதிரி சில பேர் 0 பை 0னா அதுவும் 0ன்னு சொல்லுவாங்க, அதுவும் 100% தப்பு. 0 பை 0 வந்து நம்ம என்ன ஃபார்ம் சொல்லுவோம்னா மேக்ஸில் இன்டிடெர்மினேட் ஃபார்ம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இந்த ஃபார்ம் பற்றிலாம் படிக்கணும்னு நம்மகிட்ட கொடுக்கல. இது வந்து யார் படிப்பாங்கன்னா 11th 12th டிஃபரன்ஷியல் கால்குலஸ் படிக்கிறவங்க படிப்பாங்க, நம்மளுக்கு இது தேவையில்லை. ஆனால் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க, 0 பை எனி நம்பர் 0, எனி நம்பர் பை 0 இன்ஃபினிட்டி. ஆனால் 0 பை 0 0வும் கிடையாது, இன்ஃபினிட்டி கிடையாது. அது ஒரு இன்டிடெர்மினேட் ஃபார்ம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 4th வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 பவர் எனி நம்பர் என்னது? 0 பவர் எனி நம்பர் என்னவா இருக்குன்னா 0வை எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணால் என்ன தான் கிடைக்க போகுது? 0 தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எனி நம்பர் பவர் 0 என்னது? எனி நம்பர் பவர் 0 என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி 1. இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஆனால் இதில் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு, என்னதுங்க? எக்ஸப்ட் 0 பவர் 0. ஏன்னா 0 பவர் 0 வந்து நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்னா இன்டிடெர்மினேட் ஃபார்ம்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரிய வேண்டியதுன்னா 0 பற்றின சில ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ். 0 வந்து இரட்டைப்படை எண், ஒரு ஈவன் நம்பர். 0 டிவைடட் பை எனி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். எனி நம்பர் பை 0 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். 0 பவர் எனி நம்பர் பார்த்தீங்கன்னா 0 தான் கிடைக்கும். எனி நம்பர் பவர் 0 பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். எக்ஸப்ட் 0 பவர் 0 அண்ட் 0 பை 0. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இதை முடிச்ச உடனே நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1ங்க. ஸோ 1 பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதை பற்றி சில பாயிண்ட்ஸ் என்னன்னா வந்து இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டியிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, அதில் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். 1 வந்து பிரைம் நம்பரும், அதாவது பகா எண்ணும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். எங்கே யூஸ் பண்ணுவோம்? ப்ராபபிலிட்டி அப்படின்ற சாப்டரில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப முக்கியம். டைசஸ் ஆர் ரோல்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் கேட்பாங்க. அப்புறம் 1 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எவ்ரி நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 1. எவ்ரி நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 1. எல்லா நம்பருமே 1ஆல டிவைட் ஆகும். இப்போ 3655 ஒரு நம்பர் இருக்கு, 1ஆல வகுப்படுமான்னு கேட்டால் ஆமாம் 1ஆல வகுப்படும். ஏன்னா எல்லா நம்பரையுமே 1 வந்து என்ன பண்ணிருங்க? டிவைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 248ங்க. 248. அப்போ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க, நல்லா கவனிங்க. 2வை நீங்கள் எப்படி எழுதலாம்னா 2 பவர் 1ன்னு எழுதலாங்க. 4 நீங்கள் எப்படி எழுதலாம்னா 2 பவர் 2ன்னு எழுதலாங்க. 8 நீங்கள் எப்படி எழுதலாம்னா 2 பவர் 3ன்னு எழுதலாம். ஏன் சார் எழுதணும்? நான் சொல்கிறேன், கவனிங்க. அப்போ இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். லெட் இட் பி 1 2 3 4 5 6, அதாவது 1,23,456ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா? அதுதான் கேள்வி. அப்போ 2வை நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 1ன்னு எழுதலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ பவரில் என்ன இருக்குது? 1 இருக்கா? அப்போ லாஸ்ட் ஒரு டிஜிட்டை மட்டும் பாருங்க. இந்த லாஸ்ட் ஒரு டிஜிட்டு 2ஆல் டிவைட் ஆகுமா 2ஆல் வகுப்படுமான்னு பாருங்க. இந்த லாஸ்ட் ஒரு டிஜிட், இதை யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் இலக்கம் என்னன்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் ஒரு டிஜிட் 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த என்டையர் நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த 6ன்றது 2ஆல் வகுப்படும், 6ன்றது 2ஆல் டிவைட் ஆகிறனால இந்த என்டையர் நம்பருமே 2ஆல் 100% டிவைட் ஆகும். இப்போ அடுத்து இதே நம்பர் 1 2 3 4 5 6 4ஆல் டிவைட் ஆகுமான்றது அடுத்த கேள்வி. அதுக்கு நீங்கள் என்ன பாருங்க, 4 2 பவர் 2ன்னு எழுதலாமா? பவரில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் லாஸ்ட் 2 டிஜிட்ஸை பாருங்க. இங்கே லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து என்னது? 56 56 இருக்கு. அதை 4ஆல் வகுப்படுத்துங்க, அதை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ 1 4 is 4, பேலன்ஸ் 1, 4 4s are 16. அதாவது 56ன்றது 4ஆல் வகுப்படுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, since 56 is divisible by 4, அந்த என்டையர் நம்பருமே நாங்க 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ அடுத்து இதே நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ இங்கே பவரில் என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பார்க்கணும். அப்போ லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து என்னது? 456. அப்போ 456ன்றது 8ஆல் டிவைட் ஆகுமா? பாருங்கள், 5 8s are 40, பேலன்ஸ் 5.
இப்போ 7 8 சார் வந்து என்னதுங்க 56. ஆமாம் டிவைட் ஆகுது. 456 8 டிவைட் ஆகுது. இப்போ 456 8 டிவைட் ஆகுறதுனால இந்த என்டையர் 1 2 3 4 5 6மே 8 டிவைட் ஆகும். அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2ன்றது என்னது? ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட் ஒரு டிஜிட்டை பாருங்க, அந்த நம்பர் 2 டிவைட் ஆச்சு, என்டையர் நம்பர் 2 டிவைட் ஆகும். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 4 வந்து என்னது? அதை 2 power 2 லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்க, லாஸ்ட் 2 டிஜிட் 4 டிவைட் ஆச்சுன்னா என்டையர் நம்பர் 4 டிவைட் ஆகும். அப்போ 8க்கு என்னது? லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பாருங்க, லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 8 டிவைட் ஆச்சுன்னா என்டையர் நம்பர் 8 டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2 4 and 8. இது இந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது 3 and 9ங்க. 3 and 9. ஸோ 3 9 ஒரே மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா ரெண்டுத்துக்கு ஒரே லாஜிக் தான் வரும். இப்போ 3க்கு 9க்கு எப்படி? நான் எக்ஸாம்பிள் சொல்லி நான் அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுறேங்க. அதே நம்பர் எடுத்துக்குவோம், 1 2 3 4 5 6ன்ற நம்பரே எடுத்துக்குவோமே. இப்போ இதை நான் ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணுறேன்னா இதோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணுறேன். நிறைய பேத்துக்கு இது ஒரு டவுட், சார் டிஜிட்ஸ்னா என்ன, நம்பர்னா என்ன? சில பேத்துக்கு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் அப்படின்னா மேக்ஸில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது, இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்குது. நம்மளால சொல்லவே முடியாது இதுதான் முடிவு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது, அது ஒரு கடல் மாதிரிங்க. அப்போ டிஜிட்ஸ்னா என்ன? அதாவது 0ல் இருந்து 9 வரைக்கும் உள்ளதான் டிஜிட்ஸ். 0 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குன்னா 10 டிஜிட்ஸ் தான் இருக்குது. அப்போ டிஜிட்ஸ் வந்து மேக்ஸில் 10 தான் இருக்குது. நம்பர்ஸ் வந்து மேக்ஸில் இன்ஃபைனைட் இருக்குது. சரிங்களா? நான் இப்போ என்ன சொல்கிறேன், இந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணும். இப்போ 1 2 3 4 5 6ன்றது ஒரு நம்பர், 1,23,456ன்றது நம்பர். அதோட டிஜிட்ஸ் என்ன? 1 ஒரு டிஜிட், 2 ஒரு டிஜிட், 3 ஒரு டிஜிட், 4 ஒரு டிஜிட், 5 ஒரு டிஜிட், 6 ஒரு டிஜிட். அப்போ அதை நான் ஆட் பண்ணுறேன். 1 + 2 + 3 + 4 + 5 + 6. இப்போ 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 10 + 5 15 15 + 6 21. அப்போ 21 கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு நம்பரில் கொடுத்த டிஜிட்ஸை ஆட் பண்ணுறேன், அதாவது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணேன். அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 3 டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ 21ன்றது 3 வகுப்படுமான்னு பார்க்கணும். ஆமாம், 7 3 21, 7 3 21. அப்போ சின்ஸ் இந்த 21 3 டிவைட் ஆகிறனால இந்த என்டையர் நம்பர் என்னதுங்க 3 டிவைட் ஆகும். இந்த என்டையர் நம்பர் என்னதுங்க 3 டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த 21 9 டிவைட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஆப்வியஸாக 2 9s are 18, 3 9s are 27 தான் வருது, எனக்கு 21 வரல. அப்போ இந்த 21ன்ற நம்பர் 9 டிவைட் ஆகலை. அதனால இந்த என்டையர் நம்பரும் 1 2 3 4 5 6மே 9 டிவைட் ஆகாது. அப்போ இந்த என்டையர் நம்பரும் 9 டிவைட் ஆகாது. அப்போ என்ன கன்க்ளூஷன் பண்ணுறோம், சார் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இது 3 and 9 டிவைட் ஆகுமான்னு கேட்டால் அந்த நம்பரோட டிஜிட்ஸை ஆட் பண்ணுங்க. அந்த ஆன்சர் வந்து 3 டிவைட் ஆச்சுன்னா என்டையர் நம்பர் 3 டிவைட் ஆகும். அந்த ஆன்சர் வந்து 9 டிவைட் ஆச்சுன்னா என்டையர் நம்பர் 9 டிவைட் ஆகும். அப்போ இது எப்படி நம்ம ஒரு பாயிண்ட் எழுதலாம்னா, அதாவது இஃப் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் அ நம்பர், சம் ஆஃப் த digits of a number is divisible by 3 or 9, then the entire number is also divisible by 3 and 9 respectively. 3 and 9 respectively. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய வார்த்தை வந்து respectively. ஏன் சார்? அதாவது ஒரு நம்பர் வந்து, அதாவது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 3 டிவைட் ஆச்சுன்னா அது 3 டிவைட் ஆகும், 9 டிவைட் ஆச்சுன்னா அந்த என்டையர் நம்பர் 9 டிவைட் ஆகும். அதுதான் 1க்கு 1 2க்கு 2ன்ற லாஜிக்கில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்க, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், 0 வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரானா ஈவன் நம்பர், 0 by any நம்பர் 0, எனி நம்பர் பை 0 இன்ஃபினிட்டி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 0 பவர் எனி நம்பர் 0, எனி நம்பர் பவர் 0 1, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து 1 வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது. அடுத்து எல்லா நம்பருமே 1 டிவைட் ஆகும், வகுப்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 4 8, 2க்கு லாஸ்ட் ஒரு டிஜிட் பார்த்தா போதும், 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்தா போதும், 8க்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பார்த்தா போதும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 and 9, அதாவது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 3 டிவைட் ஆச்சுன்னா என்டையர் நம்பர் 3 டிவைட் ஆகும். அதே லாஜிக் தான் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9 டிவைட் ஆச்சுன்னா என்டையர் நம்பர் 9 டிவைட் ஆகும். இப்போ வரைக்கும் இதான் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 and 10. இது ரொம்ப சிம்பிளுங்க, உங்களுக்கே தெரியும். 5ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, 10ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன. 5க்கு என்ன பண்ணணும்னா, அதாவது லாஸ்ட் டிஜிட், அதாவது இலக்கம் எண், அதாவது யூனிட் டிஜிட் வந்து 1 0ல் முடிஞ்சிருக்கணும், அல்லது 5ல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இதே லாஸ்ட் டிஜிட் 0வால் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது 5ஆலையும் டிவைட் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, 10ஆலையும் டிவைட் ஆகும். சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டிஜிட் 0 அல்லது 5 அது 5ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட் டிஜிட் 0வில் முடிஞ்சுச்சுன்னா அது கம்பல்சரி 10ஆல் டிவைட் ஆகும்.
ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன நம்பர்ஸ்க்கு டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்த்துருக்கோன்னு பார்ப்போமா? என்ன நம்பர்ஸ்க்கு பார்த்துருக்கோம்னா 0க்கு பார்த்தாச்சு, 1க்கு பார்த்தாச்சு, 2 பார்த்தாச்சு, 3 பார்த்தாச்சு, 4 பார்த்தாச்சு, 5 பார்த்தாச்சு, 6 பார்க்கல, 7 பார்க்கல, 8 பார்த்தாச்சு, 9 பார்த்தாச்சு, 10 பார்த்தாச்சு. இப்போ நம்ம விட்டு போன நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 6, 7, 11. சரிங்களா? இந்த 3 நம்பர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த 6, 7, 11ல ரொம்ப முக்கியமான நம்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த 11. ஏன்னா இந்த 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் இருந்த வரைக்கும், ஆப்டிடியூட் இப்போ எடுத்துட்டாங்க, இருந்த வரைக்கும் அது ரெகுலராக 10 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 11. சரிங்களா? அதனால் இப்போ மெயின்ஸில் இல்லைன்றனால கேட்க மாட்டேன்னு கிடையாது, அது ப்ரிலிம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு அது எடுத்ததுலேருந்து இன்னும் கேட்கவே இல்லை டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 11. அதனால் இதை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குதுல. 7ஓடது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், நான் உங்களுக்கு அதை டீச் பண்ணுறேன். ஸோ அதையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். 6 இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, அதாவது நிறைய நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்போ எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்ம உட்காந்து எல்லாமே படிச்சுட்டு இருக்க முடியும் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்? ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். அப்போ இந்த 6 அப்படின்ற ஒரு நம்பருக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா என்டையர் நம்பருக்கான டிவிசிபிலிட்டி ரூல்ஸை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த 3 நம்பருக்கான டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். ஸோ ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அந்த கிளாஸ் செஷனை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்குவோம். தயவு செஞ்சு அப்படியே ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாங்க. ஸோ ரிவிஷன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 0 பார்த்தோம். 0 அப்படின்றது ஈவன் நம்பர். 0 பை எனி நம்பர் 0, எனி நம்பர் பவர் 0 இன்ஃபினிட்டி. அதுக்கடுத்து 0 பவர் எனி நம்பர் 0, எனி நம்பர் பவர் 0 1. இதெல்லாம் பார்த்தோம். 1 வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அதாவது அது வந்து ஒரு பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாதுன்றதை பார்த்துருந்தோம். அடுத்து 1 வந்து எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுன்றதை பார்த்துருந்தோம், வகுப்படுத்தும் அப்படின்றத பார்த்துருந்தோம். அடுத்து 2, 4, 8. 2 ஓட டிவிசிபிலிட்டி ரூலுக்கு லாஸ்ட் ஒரு நம்பர் செக் பண்ணால் போதும். 4 டிவிசிபிலிட்டி ரூலுக்கு லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் செக் பண்ணால் போதும். 8 நம்பருக்கு லாஸ்ட் 3 டிஜிட் செக் பண்ணால் போதும். அடுத்து 3 and 9, அதுக்கு சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 3 டிவைட் ஆகுதா 9 டிவைட் ஆகுதான் செக் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5 and 10. 5க்கு லாஸ்ட் டிஜிட் 0 அல்லது 5ல முடிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். 10க்கு லாஸ்ட் டிஜிட் 0ல முடிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் நீங்கள் டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் த நம்பர்ஸ் விச் ஐ டோல்டு தரவாக படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி நம்பர்ஸ்க்கு பார்ப்போம். தேங்க்யூ.